ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உரி அட்டாக் பத்தி பார்க்க போறோம். உரின்றது ஒரு இடம், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகிஸ்தான்ல இருந்து கரெக்டா 101 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஊரி. இந்த ஊரியில செப்டம்பர் 18, 2016 பாகிஸ்தான்ல இருந்து முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு 10-15 பேர் இங்க இருக்க ஒரு போஸ்ட், அதாவது இந்தியன் ஆர்மி பாதுகாத்துட்டு இருந்த, அதாவது காவல் இருந்த ஒரு போஸ்ட அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க ராக்கெட் லான்ச்சர், கிரனேட் எல்லாம் தூக்கி வீசி அட்டாக் பண்ணி ஒரு 15-20 பேர் பீகார் ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு இந்தியன் ஆர்மில நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும். மெட்ராஸ் ரெஜிமெண்ட், பீகார் ரெஜிமெண்ட், ராஜ்புட்டானா ரெஜிமெண்ட், அந்த மாதிரி பீகார் ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 15-20 பேர்த்த கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து டெரரிஸ்ட் ஊடுருவி அட்டாக் பண்ணிட்டு திரும்ப போயிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை ஒரு ஆபீசர், அதாவது இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பேரா ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் ஆர்மில பேரா ரெஜிமெண்ட்ங்கிறது ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சிருக்க ஒரு போர்ஸ். அதுல இருக்க ஆளுகளையே வெளியே யாருக்கும் பப்ளிக்கு காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படி சீக்ரெட்டா வச்சிருக்காங்கன்னா, தே ஆர் த ஸ்பெஷல் போர்சஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. தாஜ் அட்டாக்ல பாத்திருப்போம், என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டிவிஷன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி காப்பாத்தினாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்பெஷல் போர்ஸ்னு சொல்லுவாங்க, பேரா எஸ்எஃப், பேரா ஸ்பெஷல் போர்ஸ். இவங்களோட தாக்குற ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். அதாவது திடீர்னு 6 பேர் கொண்ட டீம் தான் இருப்பாங்க. ஒரு டீம்ல டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து, பேராஷூட்ல இருந்து ஜம்ப் பண்ணி டக்குன்னு அந்த இடத்துக்குள்ள ஊடுருவி டக்குன்னு அட்டாக் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி டிசப்பியர் ஆயிருவாங்க. அதான் அவங்களோட கொரில்லா வார்ஃபேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த டீமுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இந்த இன்ஃபர்மேஷன் பீகார் ரெஜிமெண்ட்ல இருக்க ஒரு பையன் இந்த ரெஜிமெண்ட்ல இருக்க ஆபீசர்கிட்ட சொல்றான். சொன்னதும் இவரு என்னடா இப்படி நடந்துருச்சு, நம்ம நாட்டுக்குள்ள நம்ம பசங்க கொண்டு போயிருக்காங்க, இதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி இந்த இன்ஃபர்மேஷன் இவருக்கு தெரிஞ்சதும் அந்த 3 நாள் 21ஆம் தேதிக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து பெர்மிஷன் வாங்குறாரு. அவங்க சீனியர் கமாண்டிங் ஆபீசர்கிட்ட இருந்து, பிரைம் மினிஸ்டர், பிஜேபி பீரியட்ல தான் இந்த இது நடந்துச்சு, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுன்னு நினைச்சுக்காதீங்க, பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. வேற எந்த கவர்மெண்ட்டுமே இதுக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. எதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? எதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா, அவங்க இங்க அட்டாக் பண்றப்போ திரும்பவும் ஒரு அட்டாக் அவங்க நம்ம பண்ணாம விட்டோம்னா எத்தனை டைம் வேணாலும் இவனுக்கு அடிச்சாலும் தாங்குவானுங்க, நம்ம இஷ்டத்துக்கு போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துடும். அதை உடைக்கணும்ன்றது ஒரே காரணத்துக்காக திரும்பி போய் அடிங்கடா, அவனை அடிச்சதை விட பலமா அடிங்க, அவன் திரும்பி எந்திரிச்சு கூட வரக்கு யோசிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த அட்டாக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்ப இருந்தவர் அஜித் தோவல், அவரு தான் இந்த மிஷனுக்கு ஹெட்டா போட்டாங்க. ஆர்மி சீஃப் அஜித் தோவல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மிஷனை பிளான் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. கரெக்டா 21ஆம் தேதி ஆர்டர் கிடைச்சதும் இவங்க பிளான துவங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீம் செலக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த பேரா ஸ்பெஷல் போர்ஸ்ங்கிறதே ஒரு ஸ்பெஷலான பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. அதாவது சாவுக்கு துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்திருப்பாங்க, பலிதான் அப்படின்னு சொல்ற ஒரு பேட்ச். இந்த பேட்ச அட்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டம். இந்த பேராஷூட் ரெஜிமெண்ட்ல இருக்க ஒரு சோல்ஜர் வந்தா கூட ஒரு ஆபீசர் ஆஃப் த ஆர்டினரி ரெஜிமெண்ட், ஆர்டினரினா நான் பெருசா கம்பேர் பண்ணல, நார்மல்ல இருக்க ஒரு ஆபீசர், ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் கூட எல்போவை ரைஸ் பண்ணி சல்யூட் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்டான மரியாதை. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த பேராஷூட் ரெஜிமெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. நார்மலா ஒரு ஆபீசர் இந்த ரெஜிமெண்ட்டுக்கு வரணும்னா 90 டேஸ் ப்ரொபேஷன் சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கு. அதை கடந்து வரதே ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி 2 வருஷமாவது மினிமம் இந்தியன் ஆர்மியில சர்வ் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவங்க ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்துக்கணும். அதாவது ஒரு டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெமாலிஷன் எக்ஸ்பர்ட், ஒரு ஸ்னைப்பர், ஒரு மெடிக்கல், ஒரு ரெக்கி, ஒரு நேவிகேஷன், இந்த மாதிரி ஒரு 6 பேர் கொண்ட டீமை ஒரு டீமா செலக்ட் பண்ணுவாங்க. 2 டீம் ஸ்ட்ரைக் 1 டீம், ஸ்ட்ரைக் 2 டீம்னு 2 டீம் ஸ்ட்ரைக் பண்றதா முடிவு பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரைக் 1, ஸ்ட்ரைக் 2 2 டீமை டிசைட் பண்றதுக்கு நிறைய பேர்த்த கூப்பிட்டாங்க. பேராஷூட் ரெஜிமெண்ட்ல இருந்து கூப்பிட்டு ஒவ்வொன்றா ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்கு மெடிக்கல் தெரியுமா, ஓகே, ஸ்னைப்பிங்கும் பண்ணுவியா, நீ தான் இங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி
கரெக்டா தேர்ந்தெடுத்து ஒரு 12 பேர் சேர்க்கிறாங்க. 2 டீம், 6-6. இந்த 2 டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்க அட்டாக் பண்ண போறோம், அவங்க எங்க இருக்காங்கன்ற சொல்ற இன்டெல் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வேணும். அதுக்காக ரெக்கி டீம்னு சொல்லுவாங்க. ரெக்கி டீம்னா இந்தியன் ஆர்மில வேவ் பாக்குறதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் 21ஆம் தேதி செப்டம்பர் 2016 வேவ் பாக்குறதுக்காக இங்கிருந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு டீமா கிளம்புறாங்க. பார்டரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் மிலிட்டன்ஸ் முஜாஹிதீன் குரூப் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வருவாங்க. அவங்க அதை மட்டும் பார்க்கல, எங்க இருக்காங்கன்னு மட்டும் பார்க்கல, திரும்பி வர்றப்ப ஒரு பிளானோட தான் வந்தாங்க. இந்த வழியா போகணும், 2 டீம் இந்த மாதிரி பிரியணும், அங்க போயிட்டு யாரை எப்போ அட்டாக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், திருப்பி வர எஸ்கேப் ரூட், அதுக்கப்புறம் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு எந்த தடயத்தையும் விடக்கூடாது அப்படின்றதுல மைன்யூட்டா அவங்க என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்து இவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணதுமே சரி 27th நம்ம வந்து 26th இருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கலாம். அந்த 21st இருந்து இந்த 24th வந்து இந்த ரெக்கி டீம் திரும்பி வந்துட்டாங்க. 24th இந்த ரெக்கி டீம் திரும்பி வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் சொன்னதும் 25th இருந்தே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த உரி பிளேஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளிதான் பாகிஸ்தான் பார்டர் இருக்கு. இவங்க குரூப்பா போறத பார்த்தாங்கன்னாவே இன்ஃபர்மேஷன் வந்து மிலிட்டன்ஸ்க்கு எப்படியாவது போயிடும். நம்ம பார்த்துருப்போமே துப்பாக்கி பிலிம்ல ஸ்லீப்பர் செல்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் போயிடும். ஏன்னா இவங்க அவ்வளவு லோடு எடுத்துட்டு போகணும். கிரனேட் லான்ச்சரு, ராக்கெட் லான்ச்சரு, ஒவ்வொருத்தரும் 35 கிலோ வெயிட்டை வந்து ஒரு ஆள் சுமந்துட்டு போகணும். ட்ரெக்கிங் அந்த ஹில் கிளைம்பிங் ரோப்ல இருந்து லேண்ட் மைன்ஸ், நேவிகேஷன், அந்த ஹெட்போன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும். அதாவது இவங்க இந்த இடத்துல இருந்து அந்த எல்ஓசி பார்டர்ல கடைசி போஸ்ட் போற வரைக்கும் ஆர்டினரி சிவிலியன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த சிவிலியன் வெஹிக்கிள் எடுத்துட்டு அது மொத்தமா எல்லாரும் போல 25th ஒரு 2-3 பேர் போறாங்க, 26th ஒரு 2-3 பேர் போறாங்க. அந்த மாதிரி 27th வந்து 11 PM 27th 11 PM வந்து இந்தியாவோட பார்டர்ல இருக்க கடைசி செக் போஸ்ட் எல்லாரும் போய் சேர்றாங்க. ஒரு 11ல இருந்து 11:30க்குள்ள எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. அங்கிருந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா குரூப்பா போக முடியாது, யாருக்கு தெரியாம தான் போகணும். பாகிஸ்தான் ஆர்மியும் இருப்பாங்க. இன்ஃபில்ட்ரேஷனுக்குரிய நிறைய வழிகள் இருக்கு. நீங்க யோசிப்பீங்க எப்படிடா இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணி போறாங்க, அவங்களே இங்கிருந்து வரப்ப இங்கிருந்து நம்மளுக்கு போக தெரியாதா? பார்டர் கிராஸ் பண்றது வந்து நிறைய தடவை இதுக்கு முன்னாடி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்டர் கிராஸ் பண்ணி பதான்கோட் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்டர் கிராஸ் பண்ணி மும்பைல பாம்பு வச்சாங்க, மும்பைல டெரரிஸ்ட் வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம தான் இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் டைம் இங்கிருந்து பார்டர் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறாங்க. இந்த 12 பேருமே ஸ்ப்ரெட் ஆகி காட்டுக்குள்ள எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி போறாங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட இன்டர்னல் கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இந்த டீம் எங்க இருக்கீங்க, ஆல்பா டீம், பிராவோ டீம், சார்லி டீம், டெல்டா டீம் சொல்லிட்டு அதுலயே அந்த 12 பேர்ல 4 டீமா பிரிச்சிருவாங்க. இந்த டீம் எங்க இருக்கீங்க, அந்த டீம் எங்க இருக்கீங்கன்னு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியில் அவங்க ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்த லொகேஷனுக்கு அடுத்த நாள் 28 காலையில 11 மணிக்கு போய் சேர்றாங்க. ஐ மீன் நைட்டு 11 மணிக்கு போய் சேர்றாங்க. போய் சேர்ந்ததும் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா எனிமி எத்தனை பேர் இருக்கா, எந்தெந்த கேம்ப்ல இருக்கான்னு பாக்குறாங்க. அங்க வந்து 4 போஸ்ட் இருந்துச்சு. அதாவது சென்ட்ரி போஸ்ட் முன்னாடி தாண்டி அதுக்கப்புறம் 4 போஸ்ட் இருந்துச்சு. இந்த 4 போஸ்ட்டுமே லான்ச்சிங் பேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போஸ்ட். அதுல சென்டரா ஒரு டீம் இருப்பாங்க, பாதுகாக்கிற ஒரு டீம், அங்கேயே சமைக்கிறதுக்கு எல்லாமே. அந்த முஜாஹிதீன் டெரரிஸ்ட் குரூப்கே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி பார்டர்ல இருந்து காவல் காக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உள்ளேயே எல்லா பெர்மிஷன் கொடுத்து அவங்கள உள்ளேயே இருந்து அவங்களை டெவலப் பண்ணி வெப்பன்ஸ் கொடுத்து சப்ளை பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ பாகிஸ்தான்ல இவங்க வந்து இப்போ என்ட்ரி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்க ஒரு சீனியர் ஆபீசர் சொல்றாரு. அந்த சீனியர் ஆபீசர் வந்து ஹிந்து. ஆனா அவரு இந்த ஆர்மிக்குள்ள இருக்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாருமே சேர்ந்து சர்வ தரம் ஸ்தத் அப்படின்ற ஒரு இடத்துல ஒட்டுக்கா பிரேயர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே எல்லாரும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த முஸ்லிம்னா இவங்க எப்படி எல்லாம் தொழுவாங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ அந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முஸ்லீம்ல ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் டே. அவங்க வந்து 4 மணிக்கு எல்லாருமே வந்து பிரேயர் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த மசூதியில எப்படி ப்ரே பண்ணுவாங்கல்ல அதை வந்து ப்ரே பண்ண போறாங்க. சோ இந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா 4 மணிக்கு அவங்க ப்ரே பண்ண போறாங்க. அதாவது நான் அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனுங்களை 4 மணிக்கு முன்னாடியே முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வர்றாங்க. டக்குன்னு அடுத்த நாள் காலையில ஒரு 2 to 3 மணிக்குள்ள எல்லாருமே பொசிஷனுக்கு போறாங்க. பொசிஷனுக்கு போனதுமே அந்த ஆபீசர் வந்து ரெடி சொல்ற வெயிட் பண்றாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த சென்ட்ரி போஸ்ட் தான் டார்கெட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சென்ட்ரி போஸ்ட் டார்கெட் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கரெக்டா 3 மணி ஆனதும் ஒரு ரெடி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி படத்துல வர மாதிரி 12 பேர் ஸ்ட்ரெயிட்டா கொல்ற மாதிரி ஒரு ரெடி சொன்னதும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரெனேட் லான்ச்சர், ஸ்னைப்பர், அந்த HMGன்னு சொல்லுவாங்க. HMG வந்து லாங் ரேஞ்ச் மிஷின் கன், ஹெவி மிஷின் கன் தான் HMGன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எல்லாருமே ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. HMGயோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் HMGயால ஃபயர் பண்ண முடியும். இது வந்து பேசிக்கா லாங் ரேஞ்ச் வெப்பன் சொல்லுவாங்க. எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் லான்ச்சர், ராக்கெட் லான்ச்சர் எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கா ஃபயர் பண்றப்போ அங்க இருக்க அந்த ஏரியாவே தீ பிடிச்சி எரியறதுக்கு ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒரு 30-40 பேர்த்த சரமாரியா கொன்னுட்டு, அதாவது ரிப்போர்ட் படி 30-40 டெட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அங்க இருந்தது பாத்தீங்கன்னா 70 to 80 பீப்புள்ஸ். 10 to 15 நிமிஷம் அவங்களை யோசிக்க கூட விடாம டப்புன்னு சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. சுட்டு முடிச்சதுமே இவங்க வந்து ஹிட் அண்ட் ரன் தான் இவங்க பாலிசி, அதாவது கொரில்லா வார்ஃபேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எல்லாருமே திரும்பி வந்த வழியில போக வேண்டாம், வந்த வழியில போனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஈஸியஸ்ட் ரூட் டு ரீச் த பிளேஸ். சோ அந்த இடத்த பார்த்து தான் அவங்க மோட்டார்ல இருந்து எல்லாமே ஃபயர் பண்ணுவாங்க. தப்பி தவறி கூட நம்மள ஒரு ஆள் கூட கேஷுவாலிட்டி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறாங்க. அந்த ரூட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு, ஒரு 60 to 70 டிகிரி ஸ்டீப் மலையில இருக்காங்க. இவங்க வந்து லீப்பா வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கிருந்து கீழே இறங்கி வரணும். அந்த இறங்கி வர இடத்துல பாத்தீங்கன்னா தெரியாம ஒரு மைன் மேல ஒரு சோல்ஜர் கால் வச்சிடறாரு. அந்த சோல்ஜர் கால் வச்சதும் அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரைட் லெக் வந்து அப்படியே துண்டாயிருது, அப்படியே தெரிச்சு அப்படியே ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு ஒருத்தர் வந்து பெயின் கில்லர், அதாவது மெடிக்கல் டீம் அவங்களுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 2-3 சோல்ஜர்ஸ் வந்து அவரை தூக்கி காலில் ஒரு பெயின் கில்லர் போட்டு சாப்பிடறதுக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுத்துட்டு உடனே அங்கிருந்து நாங்க இந்த மாதிரி இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கோம், அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் இமீடியட்டா அங்க வரணும், ஒரு ஆள் வந்து இன்ஜுரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஆபீசர் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எல்லாருமே டக்குன்னு அங்கிருந்து கிளம்பணும். பட் அவரை தூக்கிட்டு போகணும், அதனால ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்ததும் தூக்கிட்டு போவேனா, ஏன்னா 2 பேர் முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் பிடிக்கணும், கீழே ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு, மறுபடியும் ஒரு ஆள் காயப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சரை மடிச்சு மறுபடியும் பேக்ல வச்சுட்டு அவரை தூக்கிட்டு போலாம். அவரோட வெயிட் 35 kg வந்து எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கையில வாங்கிட்டு அவரை ஒரு ஆள் வந்து தூக்கி தோல்ல வச்சுட்டு அப்படியே நடந்து போறாங்க. அப்படியே போக ஒரு ஆள் மாத்தி மாத்தி வச்சு போறாங்க. இந்தியன் ஆர்மியோட ஈத்தோஸ், அதாவது மாரல் என்னன்னா, டோன்ட் லீவ் யுவர் மென் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே உன்னை நம்பி உன் கூட வர்ற உன் பிரதரை விட்டுட்டு வருவியா? சோ அவர் வந்து தூக்கிட்டு எல்லாருமே டக்குன்னு கிளம்புறாங்க. கிளம்புனதும் அவங்க வந்து இந்தியன் ஆர்மி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல ரீச் பண்ணிட்டு எல்லாருமே ஹெலிபேட்ல அவரு தூக்கி வச்சுட்டு ஹெலிகாப்டர்ல டக்குன்னு போர்ட் ஆகுறாங்க. இதோட இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னே நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பாக்குற மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, போய் எல்லாரும் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் டு நோ லாட் அபவுட் த ஃபிலிம். இந்த ஃபிலிம் நேம் இஸ் ஊரி, URI. இந்த ஃபிலிம் போய் பாருங்க. அதை விட முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்களே நம்மளுக்கு தெரியலன்னா சும்மா நாட்டுப்பற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸுமே இல்லாம போயிடும். நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நாடு எதை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கு, இப்போ GDP எவ்வளவு 7.5 வந்து அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேக்கான நியூஸ் பரவுறது இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து டிமானிட்டைசேஷன் பத்தி தப்பா சொல்றதா இருக்கட்டும், ரஃபேல் டீல்ல பத்தி தப்பா சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு தப்பாவே இருக்கட்டும். தப்பு ஏன் தப்பு அப்படிங்கறது வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அவன் சொன்னது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ப கூடாது. இப்ப நானே சொல்றேன்னா இந்த ஊரி அட்டாக்னா என்னன்னு நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் டு நோ அபௌட் இட். ஓகே, அண்டில் தட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி பத்தி ஜாயின் பண்றது இருக்கட்டும், எந்த குவரிஸா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. ஐ லெட் யூ நோ இன் த நெக்ஸ்ட் வீடியோ பை வாட்சிங் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம்.